காந்தம்மாக்கு ரொம்ப நாட்களாவே உடம்புக்கு முடியாம இருந்தது. அவங்களே தனியா அவங்கள பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு ஏதாவது ஆகுமோன்னு பயந்து போய் அவங்க 2 மகன்கள் ரமேஷ் சுரேஷ்க்கு தகவல் சொல்லி அனுப்புனாங்க. பையனுங்க வீட்டுக்கு வர போறாங்கன்னு அவங்களுக்கு பிடிச்சதை எல்லாம் சமைச்சு வீட்டு வாசல்ல ரொம்ப அன்பா சாந்தமா காத்துக்கிட்டு இருந்தாங்க காந்தம்மா. அப்ப பக்கத்து வீட்டு பாரிஜாத்தம், என்ன காந்தம்மா, பையனுங்க வருவாங்கன்னு ரொம்ப ஆவலோட எதிர்பார்த்துக்கிட்டு இருக்க போல. அவனுங்க வந்துருவாங்களா என்ன? ஆ, வருவாங்க வருவாங்க. கண்டிப்பா என் மகனுங்க என்ன பார்க்க வருவாங்க. அனாவசியமா எதுக்கு பேசிக்கிட்டு இருக்க? என் வீட்டு விஷயம் எல்லாம் உனக்கு எதுக்கு? ஆஹா, நீயா? எதிர்பார்த்துக்கிட்டே இரு, வந்திருக்கு எதிர போடாருங்க. கல்யாணமாகி அவன் 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 வாழ்க்கையில செட்டில் ஆயிட்டான். மருமகளுங்க உன்னை பார்க்கறதுக்கு அனுப்புறாளா இல்லையான்றத தெரிஞ்சுக்கோ. அப்பப்பா ஆரம்பிச்சிட்டியா உன் வாய் வச்சுக்கிட்டு? ஆ, எங்க தான் நீ சும்மா இருக்க? எப்ப பார்த்தாலும் ஏன் வீட்டு விவகாரத்தை பத்தியே நீ யோசிச்சுக்கிட்டு இருக்க. எங்களுக்கு இதுக்குல விடுவு காலம் இல்லையா? உன் வேலையை பார்த்துக்கிட்டு போமா முதல்ல இங்கிருந்து. ஆ, இப்ப போலனா நீ என்ன பண்ணுவ? மிஞ்சி மிஞ்சி போனா வாயாடுவ, அவ்வளவுதானே. உன் மகனுங்க வருங்கங்களாம் பாரு முதல்ல அப்படின்னுட்டு சொல்லிட்டு பாரிஜாதம் அங்கிருந்து கிளம்பி போயிட்டாங்க. அவங்க அங்கிருந்து போனதுக்கு அப்புறமா காந்தம்மா அவங்க வீட்டு வாசலையே எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அப்ப பெரிய மருமக கீர்த்தி அங்க வந்தா. கீர்த்தி இன்னும் சும்மா வரல. அவ வரும்போது நிறைய துணிமணியை எடுத்துட்டு வந்தா. காந்தம்மா காலில் விழுந்து நமஸ்காரம் செஞ்சு, அத்தை, இப்போ உங்களுக்கு உடம்புக்கு பரவாயில்லையா இருக்கா அத்தை? அவருக்கு நிறைய வேலை இருக்கு, அதான் என்ன உங்களை பார்த்துக்க சொல்லி என் துணிமணியோட என்னை இங்க அனுப்பி விட்டாருத்த. அவரால் வர முடியல, வேலை இருக்கு. அம்மாடி, நல்ல வேலை பார்த்துருக்காமா என் பையன். சரி, அவன் வரல, நானே நீ வந்திருக்கல, லேட்டா வந்திருக்க, ஆனா ரொம்ப டயர்டா இருப்பேன்னு நினைக்கிற, ரெஸ்ட் எடுத்துக்கோமா. அத்தை, நான் இதே கிராமத்துல இருந்து தானே வரேன், எனக்கு எதுக்கு ரெஸ்ட்? நீங்க உட்காருங்க, நான் போய் உங்களுக்கு சுட சுட சமைச்சு எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய மருமக கீர்த்தி சமையல் செய்ய உள்ள போயிட்டா. கொஞ்ச நேரம் கழிச்சு சின்ன மருமக கவிதா சிட்டில இருந்து அவங்க அத்தைய பார்க்க அங்க வந்திருந்தா. அத்தைய பார்த்தோன்னே மூஞ்ச சுழிச்சுக்கிட்டு, ஏந்தா, எதுக்கு இன்னும் இதே ஊர்ல இருக்கீங்க? ஐயையோ, இந்த மாதிரி கிராமத்துலலாம் எப்படிதான் இருக்கீங்களோ? நாங்க தான் உங்களுக்கு மாசம் மாசம் பணம் அனுப்புறோம்ல, பேசாம இதுக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டிட்டு நீங்க அங்க சிட்டில எங்க கூட வந்து இருந்தா என்னவா உங்களுக்கு? ஏமா, உன்னை யாரு முதல்ல இங்க வர சொன்னா? நான் தகவல் சொல்லி அனுப்புனது என் பையனுக்கு. நீ இங்க இருக்கணும்னா இரு, இல்லைன்னா இங்க இருந்து கிளம்பி போமா. யாரும் உன்னை இருக்க சொல்லி கட்டாயப்படுத்தல இங்க. உங்க சின்ன பையனுக்கு லீவு கொடுக்கல ஆபீஸ்ல, அதனாலதான் அவரு என்ன அனுப்பி விட்டுருக்காரு. வந்ததும் வந்துட்டேன், ஏதாவது வேலை செய்யணும்னா சொல்லுங்க. எப்படி இருந்தாலும் உங்க பெரிய மருமக வந்திருப்பாளே நேரத்துக்கு. எங்க அவ? ஆரம்பிச்சிட்டியா வந்ததும் வராததுமா? என்னைக்காவது நீங்க 2 பேரும் ஒரே வீட்டை சேர்ந்த மருமகளுங்கன்ற மாதிரி நடந்துருக்கீங்களா? எப்ப பாரு 2 பேருக்கும் ஆகவே ஆகாது. கீர்த்தி உன் டார்ச்சர் எல்லாம் தாங்கக்கூடாது, அதனாலதான் நான் அவளை அவங்க அம்மா வீட்டுக்கு அனுப்பி விட்டுட்டேன். அவ இங்க இல்ல, அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டாமா. ஆமா ஆமா, நான் தான் உங்க பெரிய மருமகளை கடிச்சு விட்டுடுறேன் பாருங்க. துரத்தி விடுற மாதிரி என்ன கொத்து சொல்றீங்க? சரி சரி, இத பத்தி எல்லாம் அப்புறம் பேசலாம். நான் போய் முதல்ல உள்ள ரெஸ்ட் எடுக்கிறேன், எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சின்ன மருமக கவிதா ரூம்குள்ள போய் ரெஸ்ட் எடுக்க போனா. ஆனா காந்தம்மாக்கு தான் பயமா இருந்தது. என்னடா, ஒரே வீட்டை சேர்ந்த 2 மருமகளுங்களும் இப்படி ஒத்து போகாம இருக்காங்களே, 2 பேருக்கும் பெருசா எந்த சண்டையும் வந்துடக்கூடாதுன்னு ரொம்பவும் கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க. இன்னொரு பக்கம் அவங்களோட ஆரோக்கியம் கொஞ்சம் கூட நல்லா இல்ல. அடுத்த நாள் காலையில கீர்த்தி சீக்கிரமா எந்திரிச்சு, அத்தை, உங்களுக்கு சுட சுடன்னு கஷாயம் போட்டிருக்கேன் அத்தை, வந்து குடிங்க, சளிக்கு நல்லது. அம்மாடி கீர்த்தி, உன் கையால கசாயம் குடிச்சு எவ்வளோ நாள் ஆகுது? எங்க நீ செஞ்சது கொடு. என்னது, உடம்பு சரியில்லைன்னா கசாயம் குடிப்பீங்களா? கசாயம் உடம்பு சரியில்லைன்னா மருந்து தான் சாப்பிடுவாங்க, யாரும் கசாயம் குடிக்க மாட்டாங்க. எங்க டாக்டர் கொடுத்த மருந்தெல்லாம் சாப்பிடுங்க. அத்தை, முதல்ல நீங்க கசாயத்தை குடிங்க அத்தை, அப்புறம் மருந்து சாப்பிடலாம். அப்பப்பா போதும் போதும் அப்படின்னு காந்தம்மா கசாயத்தையும் குடிச்சாங்க, மருந்தையும் சாப்பிட்டாங்க. வீட்டு வாசல்ல மாட்டு சாணத்தை தெளிச்சு கோலம் போட்டுக்கிட்டு இருந்தா பெரிய மருமக கீர்த்தி. அவ கோலம் போடுறத பார்த்துக்கிட்டு இருந்தா சின்ன மருமக கவிதா. அப்பப்பப்பா, இந்த கிராமத்து வாசிங்களே இப்படிதானா? இன்னுமா இந்த மாட்டு சாணத்தை தெளிச்சு கோலத்தை போட்டுக்கிட்டு இருக்காங்க? நாட்டு அடிக்குது. வீட்டு முன்னாடி இப்படி மாட்டு சாணம் தெளிச்சு கோலம் போட்டா வீட்டுக்குள்ள எந்த கிருமிகளும் வராது, எந்த நோய்களும் வராது. உன்ன மாதிரி ஆளுங்களுக்குலாம் இதெல்லாம் புரியாது. இங்க பாரு பெரிய மருமகன்னு எனக்கு கண்ட்ரோல் பண்ணணும்லாம் நினைக்காத. அப்பா, போதும் போதும் நிப்பாட்டுங்க. ஆரம்பிச்சிட்டீங்களா உங்க வேலைய? அவங்கவுங்க வேலையை போய் பாருங்க.
அப்படின்னுட்டு மருமகள்ங்க சண்டை போடுறத தடுத்து விட்டாங்க காந்தம்மா. ஒரு நாளைக்கு ராத்திரி வீட்டு வாசல் முன்னாடி நெருப்பு மூட்டிக்கிட்டு இருந்தா பெரிய மருமக கீர்த்தி. காந்தம்மாவுக்கு கூட அந்த குளிருக்கு இதமா இருந்தது. அப்ப சின்ன மருமக கவிதா அங்க வந்து, என்னது நீங்க இந்த பெரிய மருமக கீர்த்தி சொல்றத கேட்டு என்னென்னவோ பண்ணிட்டு இருக்கீங்க. அவ சொல்றதெல்லாம் கேட்டீங்கன்னா உங்க ஆரோக்கியம் தான் பாழா போகும். நான் சொல்றத கேளுங்க. நீங்க எப்படி தெம்பா ரெடியாறீங்கன்னு மட்டும் பாருங்க. இங்க பாரு, எப்ப பார்த்தாலும் என்ன ஏதாவது சொல்லணும்னுட்டு நினைச்சுக்கிட்டு இருக்காத. அப்பா, உனக்கு இவ்ளோ கோவம்லாம் கூட வருமா? போது நிப்பாட்டு. நான் அத்தை நல்லதுக்கு தான் சொல்றேன். அத்தை, உங்களுக்காக நான் ஸ்வெட்டர் கொண்டு வந்திருக்கேன், அதை போட்டுக்கோங்க. அப்படி சொல்லிட்டு கவிதா ஸ்வெட்டரை எடுத்துட்டு வந்து காந்தம்மா கிட்ட கொடுத்தா. அத்தை, இந்த ஸ்வெட்டரை போட்டுக்கிட்டீங்கன்னா குளிருக்கு அடக்கமா இருக்கும். எந்த குளிரும் உங்களை பாதிக்காது, நல்லா இதமா இருக்கும். ஐயோ, எனக்கு இந்த ஸ்வெட்டர் கிட்டர்லாம் போட்டு கொஞ்சம் கூட பழக்கம் இல்லைம்மா. அப்புறமா நான் போட்டுக்கிறேன். உடனே கோச்சுக்கிட்டு உள்ள போயிட்டா கவிதா. அடுத்த நாளைக்கு வெளியே வரகடுப்புல சமைச்சுக்கிட்டு இருந்தா பெரிய மருமக கீர்த்தி. சின்ன மருமக என்னவோ வீட்டுல இருக்க எலக்ட்ரிக் அடுப்புல சமைச்சுக்கிட்டு இருந்தா. கவிதா அதுக்கப்புறம் கீர்த்தி 2 பேருமே சமைச்சு முடிச்சாங்க. கீர்த்தி சமையல் பரிமாறுற அதே நேரத்துல தான் கவிதாவும் சமைச்சு எல்லாத்தையும் வச்சா. இப்படி எல்லாரும் தனித்தனியா சாப்பிட்றதுக்கா இங்க ஒரே வீட்டுல இருக்கோம்? எல்லாரும் ஒன்னா சேர்ந்து டேபிள்ல சாப்பிடலாம், ஒன்னா சாப்பிடலாம் வாங்க. இங்க பாருங்க, நான் அந்த மாதிரிலாம் எதுவும் சொல்ல. நான் கூட உட்காந்து சாப்பிட்றேன் பாருங்க அப்படின்னுட்டு தினமும் இந்த மாதிரி ஏதாவது சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க 2 மருமகளும். காந்தம்மாக்கும் நாளுக்கு நாள் முடியாம போயிட்டு இருந்தது. அவங்களால படுத்த படுக்கையா ஆயிட்டாங்க, எந்திரிக்கவும் முடியல. அதை நினைச்சு ரொம்ப கவலைப்பட்டு அழவும் ஆரம்பிச்சாங்க. கவிதா அதை பார்த்துக்கிட்டு இருந்தா. ஒரு நாள் ஓன்னு அழுதுட்டு காந்தம்மா இப்படி புலம்பிட்டு இருந்தாங்க. அத்தையோட நிலைமைய பார்த்த பெரிய மருமக கீர்த்தி, ஐயோ கடவுளே, என் அத்தைக்கு ஏன் இந்த ஒரு நிலைமையை கொடுத்த? அவங்க ரொம்ப நல்லவங்க. என் அத்தை மாதிரி ஆட்கள் 100 ஆயுசு வரைக்கும் நல்லா இருக்கணும். அவங்கள காப்பாத்த ஐயா. ஓ, வாட் நான்சென்ஸ் இஸ் திஸ்? கொஞ்சம் நிப்பாட்றியா உன்னோட ட்ராமா எல்லாத்தையும்? அத்தை உயிரோட தான் இருக்காங்க. இப்படி எல்லாம் ட்ராமா போட்டா அவங்க சொத்தை உனக்கு எழுதி வச்சிருவாங்கன்னு நினைப்பிருக்கா? சொத்து 2 பேருக்கும் சரிசமமாக தான் பிரிப்பாங்க, அதை முதல்ல தெரிஞ்சுக்கோ. இங்க பாரு கவிதா, இந்த மாதிரிலாம் என்கிட்ட பேசாத. முதல்ல இப்படி பேசுறத நிப்பாட்டு. அத்தைக்கு தைரியத்தையும் தெம்பையும் தான் கொடுக்கணும். நம்ம இந்த மாதிரி சொத்து பத்திலாம் எதுக்கு பேசணும் சொல்லு? என்ன வாய் ரொம்ப நீளுத உனக்கு? நீ கிராமத்துல பிறந்தவ, ஞாபகம் இருக்கட்டும். உனக்கு எல்லாம் தெரிஞ்ச மாதிரியே ஆடாத. என்னடா இந்த நேரத்துல கூட 2 மருமகளும் சண்டை போடுறாங்களேன்னு கவலைப்பட்டாங்க காந்தம்மா. அன்னைக்கு ராத்திரி காந்தம்மா நல்லா தூங்கிட்டு இருக்கும் போது ட்ரக் எடுத்துட்டு வந்து அவங்க மேல போட்டா சின்ன மருமக கவிதா. அதுக்கப்புறம் அவ இப்படி சொல்லிக்கிட்டு இருந்தா. இன்னைக்கு இவங்க கதை முடிஞ்சிரும் போல இருக்கே. அப்படி நடந்ததுன்னா அப்பப்ப இந்த ஊருக்கு வர வேண்டிய அவசியமே இல்ல. எல்லாம் நல்லபடியா முடிஞ்சா சரிதான். கவிதா, வார்த்தையை பார்த்து விடு, கொஞ்சம் பார்த்து பேசு, பெரியவங்களுக்கு மரியாதை கொடுக்க கத்துக்கோ அப்படின்னு கீர்த்தி அவங்க கிட்டேயே உட்காந்துக்கிட்டு இருந்தா. ஆனா கவிதா எதுவும் பெருசா கண்டுக்கல. அவ அங்கிருந்து கிளம்பி போயிட்டா. கவிதா அங்கிருந்து போனதுக்கு அப்புறமா கீர்த்தி தண்ணி குடிக்கலான்னு வெளியே போகும்போது அப்பதான் அவங்க அத்தை முழிச்சு கத்த ஆரம்பிச்சாங்க. ஆமாடி கீர்த்தி, குடிக்க தண்ணி கொண்டு வாமா, ரொம்ப தாகமா இருக்கு. காந்தம்மா கத்திக்கிட்டு இருந்தது கவிதா காதுல விழுந்தாலும் கண்டுக்காத மாதிரி இருந்தா. அத அவ இப்படி சொன்னா. இப்ப இவங்களுக்கு தண்ணி கொண்டு போய் கொடுத்தா ஒருவேளை பொழைச்சுக்கிட்டாங்கன்னா, உயிரோட வந்துட்டாங்கன்னா தேவையில்ல, அப்படியே கிடக்கட்டும். நல்ல வேலை கீர்த்தி குளிக்க போயிருக்கான்னு நினைக்கிறேன். அவ காதுல விழல. அவங்க அப்படியே கிடக்கட்டும் அப்படின்னு அவங்க நிலைமையை நினைச்சு சிரிச்சுக்கிட்டு இருந்தா கவிதா. அப்பதான் கவிதாவோட கணவர் சுரேஷ் அங்க வந்தாரு. கவிதாவை பலார்னு அரைச்சு திட்டாரு. அதுக்கப்புறமா வேகமா அவங்க அம்மாவை பார்க்க ஓடினாரு. அதுக்குள்ள பெரிய பையன் ரமேஷும் அங்க வந்துட்டான். ரமேஷ் சுரேஷ் 2 பேரை பார்த்ததும் காந்தம்மாக்கு சந்தோஷமா இருந்தது. வந்துட்டீங்களாப்பா? 2 பேரையும் பார்க்க தான் கடைசி மூச்சை விட்டுக்கிட்டு இருக்கேன் போல இருக்கு. இப்பயாவது அம்மாவை பார்க்க வந்தீங்களே? அம்மா, எங்களை மன்னிச்சிருமா. உனக்கு எதுவும் ஆகாதுன்னு அங்க வந்துட்டோல. வேலை அதிகமா இருந்ததுனால சீக்கிரமா வர முடியல, சாரிம்மா. அம்மா, நாங்க உன்னை பார்க்க ஆசாசியா வந்திருக்கோம்மா, சாரிம்மா. ஐயோ, 2 பேரும் அழாதீங்கப்பா. நீங்க 2 பேரும் வரவே மாட்டீங்கன்னு அம்மா நினைச்சிட்டேன். நான் சொன்னது கடவுளுக்கு கேட்டுதான் கடவுளே உங்களை அனுப்பியிருக்காரு போல. அன்னிதாம்மா ராத்திரியோட ராத்திரியா எங்க 2 பேருக்கும் கண்ணையே திறந்து வச்சாங்க. நாங்க செஞ்ச தப்பெல்லாம் அவங்க தாமா உணர்த்துனாங்க. நாங்க உன்னை பாக்குறதுக்கு ஓடி வந்துட்டோம், காரணம் அண்ணி அப்படின்னுட்டு சொன்னவன காந்தம்மா அவங்க பெரிய மருமகளை பார்த்து சிரிச்சாங்க.
பையனுங்க 2 பேர் வந்ததுக்கு அப்புறம் 2 நாள்ல நல்லா தெம்பா மாறினாங்க காந்தம்மா. எல்லாரும் சேர்ந்து ஒண்ணா டைனிங் டேபிள்ல சாப்பிட்டாங்க. சந்தோஷமா இருந்தாங்க காந்தம்மா. இங்க பாரு கவிதா, அத்தையோட வயசுக்கு நம்மளும் கொஞ்சம் வருஷத்துல வந்துருவோம். அப்போ நமக்கும் இதே நிலைமை தான். என்ன மாத்திரை மருந்துன்னு கொடுத்தாலும் அத்தைய பாத்தியா, பையனுங்க வந்ததுக்கு அப்புறம் தான் தெம்பாவே மாறி இருக்காங்க. அதை முதல்ல தெரிஞ்சுக்கோ. மனுஷங்க தான் முக்கியம்னு புரிஞ்சுக்கோ. இப்பயாவது திருந்து கவிதா, நல்லபடியா மாறு. எல்லாரும் ஒத்துமையா இருக்கலாம். அதுக்கு தானே எல்லாரும் வந்திருக்கோம். நான் ரொம்ப தப்பு பண்ணிட்டேன்க்கா. உங்களையும் அத்தையும் ரொம்ப ரொம்ப காயப்படுத்திட்டேன். ஆனா நான் பண்ண தப்ப உணர்ந்துட்டேன். என்னை மன்னிச்சு எல்லாரும் ஏத்துக்கோங்க. நானும் இந்த வீட்டு மருமகளா பொறுப்போட நடந்துப்பேன். அத்தையை இப்படிலாம் நடத்த மாட்டேன். உன் தப்ப நீ உணர்ந்துட்டலமா, அதுவே எனக்கு பொழுதும். குடும்பமா எல்லாரும் ஒத்துமையா இருக்கிறது தாம்மா சந்தோஷமே. அதை உணர்ந்தா எனக்கு போதாதா? என் மருமகங்க 2 பேரும் எனக்கு அடுத்து இந்த குடும்பத்தை தாங்கி நடத்தணும், நல்லா முன்னுக்கு வரணும் அப்படின்னுட்டு அன்னைக்கு எல்லாரும் நிம்மதியா சாப்பிட்டாங்க. அன்னில இருந்து எல்லாரும் ஒத்துமையா ஒரே வீட்டில் தான் இருந்தாங்க. 2 மருமகளுங்களும் எந்த சண்டையும் போட்டுக்காம நிம்மதியா ஒத்துமையா அந்த குடும்பத்தை கொண்டு போனாங்க. அவங்க மாமியார தாங்கன்னு தாங்கினாங்க. அந்த குடும்பமே சந்தோஷமா இருந்தது. கீர்த்தி, காவ்யா, கௌசல்யா 3 பேரும் ஒருத்தர் பார்த்துக்கிட்டு இருக்கும் போது குசுமா மட்டும் கிச்சன்ல ஏதாவது சாப்பிட இருக்கான்னு பார்த்துக்கிட்டு இருந்தா. கௌசல்யா அம்மா குசுமா என்ன பண்றான்னு பார்க்க வந்தாங்க. அப்படி என்னம்மா தேடுற குசுமா? அது எதுவும் இல்லத, சாப்பிடுறதுக்கு ஏதாவது இருக்கான்னு பார்த்தேன். இப்பதானம்மா சாப்பிடுறதுக்கு எங்க கிட்ட ஏதாவது பண்ணி கொடுக்க சொல்லி கேட்ட. இப்பதானே சாப்பிட்ட, அதுக்குள்ளே வா. பின்ன என்னதான் பண்ண சொல்றீங்க? எனக்கு ஏதாவது சாப்பிடணும் போல இருக்கு, அதனாலதான். கல்யாணத்துக்கு முன்னாடி நீ இப்படிப்பட்ட பொண்ணுன்னு எங்களுக்கு தெரியாம போச்சுமா. நீங்க பயப்பட போறீங்கன்னு எங்க வீட்ல சொல்ல. உண்மைதான். சரி நீ வெளியே உட்காந்துட்டு ஏதாவது நான் செஞ்சு கொடுக்குறேன் அப்படின்னு குசுமாவை கிச்சன்ல இருந்து வெளியே அனுப்புனாங்க கௌசல்யா. வெளியே கீர்த்தியும் காவ்யாவும் பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஏன் காவ்யா, குசுமா முதல்ல இருந்தே இப்படிதானா? ஆமா அண்ணி, நான் தான் அவளை காலேஜ்ல இருந்து பாக்குறேன்ல. காலேஜ்ல எல்லாரும் அவளை தீனி பண்டாரோன்னு சொல்லி கிண்டல் பண்ணுவாங்க. ஆனாலும் அவ எவ்வளோ சாப்பிட்டாலும் குண்டாகாம அப்படியே மெயின்டைன் பண்றா பாரு, ஒல்லியா. அதுதான் எப்படின்னு தெரியல. நான் 3 வேளை சாப்பிட்டாலே நல்லா குண்டாயிடுவேன். இவ இப்படிதான் இப்படி இருக்காளோ? ஒருவேளை அவளோட உடம்பு வாகு அப்படி இருக்குமா என்னவோ தெரியல நீ. சரிதான், என்ன பண்றது, நம்ம வாங்கிட்டு வந்த போறோம் இப்படி இருக்கு. அந்த சமயம் கௌசல்யா குசுமா கேட்ட சூப்பை எடுத்துக்கிட்டு அங்க வந்தாங்க. அம்மா, உன்னை பார்த்தா எனக்கு சிரிப்பு தான் வருதுமா. எதுக்கு இப்ப நீ சிரிக்கிறமா? ஏமா, நான் வீட்ல இருக்கிற வரைக்கும் ஏதாவது எனக்கு பண்ணி கொடுத்துருக்கியா? இல்லவே இல்ல. இப்போ உன் மருமகளுக்கு மட்டும் நல்லா விழுந்து கவனிக்கிற. அதுவா, அவ புது மருமகளாச்சேன்னு எல்லாம் பண்ணித்தரேன். ஒரு வாரத்துல அவளே சரியாயிடுவா. சின்ன மருமக குசுமாக்கு சூப் கொண்டு போய் கொடுத்தாங்க கௌசல்யா. ஆஹா அத்தை, சூப்பரா இருக்கு. எங்க அம்மா கூட உங்களை மாதிரி அற்புதமா சூப் பண்ண மாட்டாங்க. அப்படியா? ஆமா அத்தை, நீங்க சூப்பரா சமைக்கிறீங்க. ஐயோ இருக்கட்டுமா, ஏதோ எனக்கு தெரிஞ்சதெல்லாம் நான் பண்றேன். ஹோட்டல்ல இருக்க செஃப் கூட இவ்ளோ சூப்பரா பண்ண மாட்டாங்க தெரியுமா அப்படின்னு அவங்க மாமியாருக்கு நல்லா ஐஸ் வச்சுட்டு இருந்தா குசுமா. வெளியே இருந்து இத ரகுராமும் காவியாவும் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஓ சின்ன, நீ தெளிவானவதான். ஆமாப்பா, உண்மைதான். உங்க அம்மா எதுக்கு விழுவாங்கன்னு நல்லா தெரிஞ்சு வச்சே மயக்கிறா. ஆமாலப்பா. இப்ப அம்மா காலி. இனிமேல் தினமும் அண்ணி அம்மாவை வேலை வாங்குறது தான் வேலையா வச்சிருப்பாங்க. உங்க அம்மாக்கு சரியான மரமண்டையா இருப்பா போல. 2 தவிர யாராவது அவளை புகழ்ந்தா போதும், எல்லாத்தையும் செஞ்சு கொடுத்துருவா அவ. அப்பதான் கௌசல்யா அம்மா வீட்டுக்குள்ள இருந்து வெளியே வந்தாங்க. என்ன ஆச்சு? இப்படி அவசரமா எங்க போற? அட இருங்கங்க, இப்பதான் என் மருமக ஆசையா என்கிட்ட பக்கோடா கேட்டா. அத போய் நான் முதல்ல செஞ்சு தரணும். என்ன வர வர பயங்கரமா சமையல் பண்ணிட்டு இருக்க போல? என் மருமக ரொம்ப நல்லவளாதாக இருக்காங்க. நம்ம அப்புறமா பேசலாம், சரிங்களாங்க? அப்படி சொல்லிட்டு கௌசல்யா அம்மா அங்கிருந்து போயிட்டாங்க. கீர்த்தி இதெல்லாம் பார்த்துட்டு அவ கணவர் ராஜேஷ் கிட்ட, பாத்தீங்களாங்க, உங்க அம்மா குசுமாக்கு மட்டும் சமைச்சு தராங்க. பாத்துக்கிட்டு தான் இருக்கேன். ஆனாலும் குசுமாக்கு நிறைய கோரிக்கைகள் இருக்கு போல இருக்கே. என்னதான் பொண்ணுங்க அவ, தூங்குறத விட்டா சாப்பிடுறது, சாப்பிடுறத விட்டா தூங்குறது, தூங்குற வரைக்கும் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கா. இப்படி இருந்தா வாரத்துக்கு ஒரு தடவை மளிகை சாமான் வாங்கணும் போல இருக்கே. அதுக்கு மேல உங்க அம்மா
கொஞ்சம் புகழ்ந்தா போதுமே, எல்லா வேலையும் செஞ்சு கொடுத்துருவாங்க. என் அம்மாவை பத்தி தான் உனக்கு தெரியும்ல, அவங்க அப்படிதான், எதுவும் மாற மாட்டாங்க. வீட்டுலதான் என்ன நடக்குதுன்னே எனக்கு புரியல. அப்படின்னு இவங்க எல்லாரும் பேசிட்டு இருந்தாங்க. அப்பதான் குசுமா கத்துறது அவங்க அத்தைக்கு விழுந்தது. அத்தா, அத்தா, எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் வேணும். என்னம்மா, என்ன வேணும்? உனக்கு என்ன வேணும்னு சொல்லு. அத்தை, எனக்கு சுட சுடன்னு ஏதாவது சமைச்சு தரீங்களா? பயங்கரமா குளிருது. இந்த குளிருக்கு சுட சுடன்னு ஏதாவது சாப்பிட்டா ரொம்ப நல்லா இருக்கும். அம்மாடியோ, இவ என்ன சாப்பிட்டுக்கிட்டே இருக்கா? இப்படி ஒரு பெருந்தினியா நான் பார்த்ததே இல்ல. சரிம்மா, பண்ணி கொடுக்குறேன், நீ ஒரு ரூம்ல போய் உட்காந்துக்க. அப்படி சொல்லிட்டு கௌசல்யா அம்மா பாட்டுக்கு அவங்க ரூம்குள்ள போயிட்டாங்க. அவங்க போனதுக்கு அப்புறமா ராஜேஷும் ராகேஷும் ஒருத்தர் பார்த்துக்கிட்டு இப்படி பேசிக்கிட்டு இருந்தாங்க. பாத்தியாடா, உன் மனைவி அம்மாவை எப்படி எல்லாம் மாத்திட்டாருட்டு. ஆமாண்ண, இவ இப்படிப்பட்டவன்னு கல்யாணத்துக்கு முன்னாடி தெரிஞ்சிருந்தா டவுரிக்கு பதிலா 2 கிலோ அரிசியை கேட்டிருப்பேன் போல இருக்கே. அந்த சமயம் காவியா அங்க வந்தா. அவங்க எல்லார்கிட்டயும், அண்ணனும் தம்பியோ அப்படி என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க? எங்க எல்லாரை விட உன் சின்னனைய பத்தி உனக்கு முன்னாடியே தெரியும். இப்படிப்பட்டவன ஏன் சொல்லாம விட்ட? உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நான் நினைச்சேன். இப்ப பார்த்தல எல்லாரும் எப்படி பெண்டு நிமித்துறான்னுட்டு. ஆனா அண்ணி ரொம்ப நல்லவங்க. காலேஜ்ல பாத்திருக்கேன்ல. என்னவோ போ, எங்களுக்கு தான் எதுவும் புரிய மாட்டேங்குது. யாராவது இப்படி எல்லாம் சாப்பிடுவாங்களா என்ன? அண்ணே, இப்ப வேற பயங்கரமான குளிர்காலம். அதனால எல்லாருக்கும் பசி எடுக்க தான் செய்யும். ராத்திரி கூட எந்திரிச்சு ஏதாவது சாப்பிட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க. அப்படி பேசிக்கிட்டே எல்லாரும் சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. கௌசல்யா அம்மா என்னவோ கிச்சனுக்குள்ளே தனக்கு தானே இப்படி பேசிட்டு இருந்தாங்க. என்ன இந்த சின்ன மருமக, காலையில எந்திரிச்சா 3 வேளை சாப்பிட்டா, மத்தியானத்துக்கு 2 வேளை கேட்டிருக்கா, ராத்திரிக்கு 4 வேளை கேட்டாலும் கேட்பாலும் என்னவோ. இப்படி இருந்தா இவ எப்படி குடும்பத்தை நடத்த போறான்னு தெரியலையே. அப்படி புலம்பிக்கிட்டே சமைச்சிட்டு இருந்தாங்க கௌசல்யா அம்மா. ராத்திரிக்கு எல்லாரும் டின்னருக்கு உட்காந்துட்டு இருந்தாங்க. எல்லாருக்கும் பரிமாறிட்டு இருந்தாங்க. அத்தை, எனக்கு இன்னும் நிறைய ரோட்டி வைங்க. ஆஹா, இந்த கிரேவியோட ஸ்மெல்ல பார்த்தாலே நிறைய சாப்பிடணும் போல இருக்கு. குசுமா, ராத்திரி அதிகமா சாப்பிடக்கூடாது தெரியும்ல. ஐயோ, என்னால முடியாது. ஆமா, ஃப்ரிட்ஜ்ல ஐஸ்கிரீம் இருக்கா? ஏமா, இப்படி குளிர் இருக்கு வெளிய, இந்த நேரத்துல ஐஸ்கிரீம் சாப்பிடுவியா? ஆமா மாமா, ராத்திரியில சில்லுன்னு இருக்கும்போது ஐஸ்கிரீம் சாப்பிட்டா சூப்பரா இருக்கும். நல்ல மருமகமா நீனு உண்மையிலே. குசுமா, நீ இப்படி சாப்பிட்டுக்கிட்டே இருந்தானா அப்புறம் உனக்கு உடம்பு சரியில்லைன்னா நான் இந்த வேலையும் பார்க்க மாட்டேன். நீதான் அத்தைக்கு வேலை செய்யணும். ஐயோ, என்ன கிச்சனுக்குள்ள இருக்க சொன்னீங்கன்னா அப்புறம் தட்டை கூட நான் சாப்பிட்டுடுவேன் அப்படின்னு சொன்னோன்னு எல்லாரும் கலகலகலன்னு சிரிச்சாங்க. சரி சரி, என்ன பொண்ணுமா நீ. கௌசல்யா, நீ கொஞ்சம் சாப்பிடு. காலையில இருந்து வேலை பார்த்து உனக்கு சோர்வாயிருக்கும். வேண்டாம் வேண்டாங்க, நான் சோர்வாய் இருந்தாலும் பரவாயில்ல. அப்புறம் இவ மறுபடியும் கூப்பிட்டு ஏதாவது சமைச்சு தர சொல்லி கேட்பாங்க. அத்தை, என்னதான் பண்றது, நான் பிறந்ததுல இருந்தே இப்படிதான். இப்ப குளிர்காலம் வேறல்ல, பயங்கரமா பசி எடுக்கும். நான் என்ன பண்ணுவேன்? அப்பனா நீ எல்லாம் தெரிஞ்சுதான் சாப்பிடுற. என்னென்ன எப்ப தேவைன்னு தெரிஞ்சுதான் சாப்பிடுற. தெரிஞ்சுக்காம எப்படி இருக்க முடியும்? எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சுட்டு அவங்க ரூம்க்கு போயிட்டாங்க. குசுமா மட்டும் டிவி ரிமோட்டை எடுத்துக்கிட்டு சோஃபால வந்து உட்காந்துட்டு இருந்தா. நீ என்ன தூங்காம இங்கேயே இருக்க? இல்ல காவியா, எனக்கு தூக்கமே வரல. சரி சரி, அதான் வயிறு முழுக்க சாப்பிட்டல, கொஞ்ச நேரம் நடந்துட்டு வந்தா நல்லா இருக்கும். என்னது, நான் நடக்கிறதா? நான் மட்டும் நடந்தேன்னு வச்சுக்கோ, இந்த குளிருக்கு சளிதான் பிடிக்கும் எனக்கு. என்னது, நீ இன்னும் சாப்பிடுவியா? நீங்க என்னக்கா தூங்க போல இங்க வந்திருக்கீங்க? அது நான் தண்ணி குடிக்கிறதுக்காக வந்தேன், அதை எடுத்துட்டு போலான்னு தான் வந்தேன் அப்படி சொல்லிட்டு கீர்த்தி அங்கிருந்து போயிட்டா. காவியாவும் குசுமாவும் பேசிட்டு அவங்க ரூம்க்கு போயிட்டாங்க. கௌசல்யா அம்மா ரூம்ல அவங்களோட கணவர் ரகுராம் கிட்ட, குசுமா இப்படி சாப்பிட்டானா வாரத்துக்கு ஒரு தடவை நிறைய வாங்கிட்டு வரணும் போல இருக்கு. என்ன பண்றது, அவ என்ன கேக்குறாளோ அது அதிகமா பண்ணாம கம்மியா பண்ணி கொடு கௌசல்யா. ஐயோ, அவளை பத்தி தெரியாது. இன்னும் இது பண்ணுங்க அதை பண்ணுங்கன்னு சொல்லி என் உயிர் எடுப்பா. அவ ஏதோ உன்னை புகழ்ந்து தள்ளுறான்றதுக்காக எல்லாத்தையும் நீ பண்ணி தரணும்னுட்டு அவசியம் இல்ல, புரிஞ்சுதா? சரிங்க, நான் பாத்துக்கிறேன். வேற என்ன பண்ண முடியும் சொல்லுங்க. அப்படியே 2-3 நாட்கள் போச்சு. குசுமா மட்டும் சாப்பிடுறதுலயே ரொம்ப பிஸியா இருந்துட்டு இருந்தா. 2-3 நாட்கள் கழிச்சு, ஐயோ, என்ன கௌசல்யா, இந்த குளிருக்கு நாங்க எல்லாரும் நடுங்கிக்கிட்டு இருந்தா நீ மட்டும் இப்படி இருக்கியே.
என்னங்க அது என்னங்க நீங்க இப்படி சொல்லிட்டீங்க? அது என்னன்னா காலையில எந்திரிக்கிறதுல இருந்து ஈவினிங் வரைக்கும் நீ அந்த கிச்சன்லயே தானே இருக்க. என்னங்க பண்ண சொல்றீங்க? நான் ஏதோ இப்படி இருந்தா அந்த பொண்ணு சாப்பிடுறதுலயே இருக்கா. இத பண்ணு அத பண்ணுன்னு சொல்றாளே. என்னவோ மாமியாரும் மருமகளும் என்ன பண்ணணுமோ பண்ணுங்க, எனக்கு என்ன. அப்படி சொல்லிட்டு ரகுராம் அங்கிருந்து கிளம்பி போயிட்டாரு. அந்த சமயம் கீர்த்தி அங்க வந்தா. அத்த, ஃப்ரிட்ஜ்ல இட்லி மாவு வச்சேனே என்னாச்சு? இட்லி மாவு கால் முளைச்சு நடந்தா போகுது, அங்கேயே தான் இருக்கும் பாரு. இல்லையே அத்த, நல்லா தான் செக் பண்ணி பார்த்தேன், அங்க இல்லவே இல்ல. என்னாச்சுக்கா, எதை பத்தி பேசிட்டு இருக்கீங்க? அது ஒன்றும் இல்லை, இட்லி ஊற்றலாமேன்னுட்டு மாவு இருக்கான்னு பார்த்தேன், பார்த்தா மாவையே காணும். ஓ அதுவா, நான் தான் சாப்பிட்டேன். என்னது, பச்சை மாவையே சாப்பிட்டுட்டியா நீனு? யாராவது பச்சை மாவை சாப்பிடுவாங்களா? மாவை எடுத்து தோசை ஊற்றி நான் தான் காலி பண்ணேன். நாங்கள் எல்லாரும் எந்திரிக்கிறதுக்கு முன்னாடியே உனக்கு பசி வந்துருச்சா என்ன? ஆமாக்கா, என்ன பண்ணுறது? சரி, நான் உங்களோட சேர்ந்து ஒரு தடவை டிஃபன் சாப்பிட்டுட்டேன், பசிக்குது. அப்படி சொல்லிட்டு குசுமா ஹாயா அங்கிருந்து நடந்து போயிட்டா. குசுமா இப்படி இருக்காளே நினைச்சு கீர்த்தியும் கௌசல்யாவும் ஒருத்தரை ஒருத்தர் பார்த்துக்கிட்டு என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சாங்க.